ஹாய்டா! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 சாரி. அண்ட் ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் வீடியோ போடும்போது சாரி சொல்லிட்டே ஸ்டார்ட் பண்ணுற மாரி இருக்கு. எனக்கு சுத்தமா டைமே கிடைக்கவே மாட்டேங்குது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் உண்மையிலேயே நெறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு டிஎம்லலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பரவாயில்ல நீங்க உங்க ஹெல்த்த பாருங்க, உங்க வொர்க்க பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க எப்போ போட்டாலும் நாங்க பார்ப்போம். இந்த ஒரு மோட்டிவேஷனே போதும் எனக்கு. அதுக்காக நான் வந்து ஒரு ஒரு வீடியோவும் எப்போவுமே லேட்டா தான் போடுவேன் அப்படி இல்ல. நான் எப்படின்னா நான் நெனச்சா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன்னா, டக்கு டக்குன்னு ஒரு ஃப்ளோல 3 வீடியோ அடுக்கி போடுறேன். இல்ல போட்டா 1 போட்டுட்டு இன்னொன்னு பல மாசம் கழிச்சு தான் போடுறேன். எனக்கே தெரியுது. ஸோ என்னால முடிஞ்சத நான் ட்ரை பண்ணி தான் போடுறேன். அண்ட் நீங்க யாரும் கோச்சிக்காதீங்க. மன்னிச்சு விட்டுருங்க. அ இப்போதைக்கு என்னால வந்து ஃப்ளோவா ப்ரோமன்ஸ கன்டின்யூ பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நான் சூன் கன்டின்யூ பண்ணுவேன். எனக்கு தெரியும். "என்னப்பா அப்படி பாதியிலே விட்டு போறீங்க. அடுத்து என்னாச்சுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் டிஎம்ல சொல்லியிருந்தீங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், "கண்டிப்பா வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். சூன் போட்டுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே சாரி. அண்ட் நான் எனக்கு இப்போ டைம் கிடைக்கிறனால ஒரு ஒன் ஷாட் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறேன். எனக்கு ஒன் ஷாட்னா ஓகே ஆயிருது. இதே சீரீஸ்னா கொஞ்சம் கஷ்டமாயிருது. உங்களுக்கே புரியும்னு நெனைக்கிறேன். இப்படி பேசியே வளவளன்னு கொண்டு போயிட்டேன்னு நெனைக்கிறேன் டைம. ஸோ மன்னிச்சு விட்டுருங்க. சரி வாங்க ஸ்ட்ரெய்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். டேய் மச்சான்! என்னடா பண்ணிட்டுருக்குற? காலைலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஐயோ! அப்படி என்னத்த தான்டா பொட்டலம் கட்டிக்கிட்டே உட்காந்துருக்குற? குடு நான் பொட்டலம் கட்டி தரேன். டேய் டேய் சும்மா இரு. இது ஒண்ணும் பொட்டலம் கிடையாது. இது பார்த்து பார்த்து பண்ணது. நீ ஏதாவது சொதப்பி விட்டுறாதடா. அட! இதெல்லாம் ரொம்ப ஓவரா தான்டா இருக்குது. என்னையாவது என் பிறந்த நாளுக்கு இப்படி உட்காந்து முதுகு வலிக்கு கிஃப்ட் ராப் பண்ணிடுறியாடா? ஜிமின் அப்படி இல்லடா. நீ எப்பவுமே என் கூட இருக்க. நீயே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். அதை கேட்கலடா, அதை கேட்கல. நானே உனக்கு பெரிய கிஃப்ட் தான். வச்சுக்கோ வச்சுக்கோ. எனக்கு எங்கே கிஃப்ட்டு அதை சொல்லு. அ அது மாதிரி தான்டா. நானே உனக்கு பெரிய கிஃப்ட் தானே. இப்படி சொல்லி சொல்லியே சின்ன வயசுலேருந்து இத்தனை வருஷத்தை ஓட்டிட்டல நீனு. பொழிச்சிட்டு போ. டேய் கரடி, நான் உனக்கு கேட்கணுமா? கோச்சுக்க மாட்டியே? ஆ கேளு கேளு. அப்படி என்னத்த கேட்க போற? அது இல்லடா, நீ அவனுக்காக இவ்வளோ பண்ணுற. என்னைக்காவது ஒரு நாளாச்சு அவன் உனக்கு ஏதாவது இது மாதிரி பண்ணியிருக்கானா என்ன? ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஆனால் எனக்கு பண்ணணும்னு ஆசை. சின்ன சின்ன விஷயம்னாலும் நான் அதை அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் சந்தோஷப்படணும். அது மட்டும்தான். ஐயா எவ்வளோ நல்லா அப்படி போதோ தெரியல. அன்போ பாசமோ காட்டலாம் மச்சான். ஆனால் அளவுக்கு மீறி அன்பு வச்சோன்னு வச்சுக்கோயேன், கடைசியில் நம்ம தாண்டா பாதிக்கப்படணும். டேய் ஏன்டா அப்படி பேசுகிற? டேய் உண்மையை சொன்னேன்டா. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இதை இதோட நிப்பாட்டிக்கோ. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஜிமின் நீ எப்படி சொன்னா அப்புறம் என்னடா அர்த்தம்? என்னடா உண்மையை சொன்னா உனக்கு காசுக்கு தாக்கும். சரி வா எந்திரி போவோம். டைம் ஆச்சு காலேஜுக்கு. சரி வா வா. அப்படியே தயாங்கும் ஜிமினும் தான் காலேஜுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. டே டே கொஞ்சம் பார்த்து போடா. கிஃப்ட்டும் இல்லை குலுங்கும்ல. ஐயோ இவன் இன்னைக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்குற வரைக்கும் என் உயிரை எடுத்துருவான் போலையே. சரிடா சரிடா குளுக்கலடா பைக்கை. சீக்கிரமாக போகணும். ஆனால் வேகமாக போகக்கூடாது. இது என்னடா லாஜிக்கு? தலையெழுத்து வந்து தொலை. ஒரு வழியாக தயாங்கும் ஜிமினும் காலேஜுக்கு வந்துடுறாங்க. டேய் நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வரேன். நீ பார்த்து பத்திரமா கிஃப்ட் எடுத்துகிட்டு போ. ஆ சரி ஜிமின். தயாங்கும் அந்த கிஃப்டை பொறுமையாக அப்படியே எடுத்துகிட்டு நடந்து போகிறான். டக்குன்னு யாரோ அவனை இடிச்சிடுறாங்க. ஏய் பார்த்து போக மாட்டே? என்ன நீ கண்ணை வானத்திலே வச்சுட்டு வர? எவ்வளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டு தெரியுமா? அவ்வளோ என்ன அவசரம்? கொஞ்சம் பார்த்து அந்த பக்கம் நடந்து போனால் என்ன? ஷோ காலையில் என் மூட அப்செட் பண்ணாதீங்க. ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தயாங்குங்க கற்றுன்னு கத்திட்டு இருக்கான். ஆனால் அதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் தயாங்கே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க அந்த பர்சன். ஹலோ ஹலோ என்ன லுக்கு? ஒரு சாரி இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. ஆ ஆ சாரிங்க. தெரியாமல் அடிச்சிட்டேன். ஐம் ஸோ சாரி. நான் கொஞ்சம் அவசரமாக மீட்டிங்க்கு போகணுமா, அதான் பார்க்கல. ஓ ஓகே ஓகே சரி இட்ஸ் ஓகே. பார்த்து போங்க.
"ஏங்க இப்படி யாரையும் இடிக்காதீங்க." அப்படி சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து போயிடுறான். இங்கே அந்த பர்சன் நகரவே இல்ல. அப்படியே தான் தயங்க இன்னும் பார்த்துட்டே இருக்கான். "ஹலோ சார், என்ன கதை? இப்படியே எத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல ஜங்குக். எப்படா போய் சொல்ல போற?" "டேய், அவனுக்கு என்ன பிடிக்கணும்டா. அப்போதான் கண்டிப்பா நான் போய் சொல்லுவேன். அவனுக்கு பிடிக்காம எப்படிடா நான் போய் நானா சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியுமா?" "டேய் என்ன விளையாடுறியா? நீ சொல்றதுக்குள்ள மச்சான் உனக்கு புரியுதா இல்லையாடா? அவன் பின்னாடி அத்தனை பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஒரு ஒரு தடவையும் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்ப சொல்லலாம், இப்ப சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தா கண்டிப்பா முடியாது ஜங்குக். சொன்னா கேளு ஜேகே. போய் சொல்லிடுடா." "டேய் இங்க பாரு, நீ என்னை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் அவன் விருப்பத்தோட தான் அவனை காதலிப்பேன். அது வரைக்கும் அவனை இப்படியே பார்த்துட்டே இருக்கிறது கூட நல்லா தாண்டா இருக்கு." "ஆ நல்லா தாண்டா இருக்கும். நான் சொல்லி நீ எங்கே கேட்டு உருப்பட போற? சரி வா கிளாஸ்க்கு போகலாம்." ஸோ அப்படியே கட் பண்ணி இப்போது கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. "டேய் மச்சான், என்ன ஒரு வழியா கிஃப்ட்டை கொடுத்துட்டியா?" "இல்லைடா, அவன் இன்னும் காலேஜுக்கே வரல." "எதே காலேஜுக்கே வரலையா? காலையில் என்னென்ன பாடுபடுத்தி இவ்வளோ சீக்கிரம் காலேஜுக்கு இழுத்துட்டு வந்த நீ, அவன் இன்னும் காலேஜுக்கே வரலங்கிற?" "டேய் டேய் அழாதடா, அது ஒன்றும் இல்லை. அவன் கிரவுண்ட் ப்ராக்டிஸில் இருப்பான், அதனால வர லேட் ஆகும். கண்டிப்பாக கொடுத்துருவேன். சாரிடா ஜிமின்." "ஆ இது மட்டும் நல்லா பேசு. டேய் 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 வரேன்டா வரேன்டா." "ஆ எங்க? ஆ ஐயோ கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குதே." எப்படிதானோ அவனை பார்த்தா மட்டும் ஹோல் பாடியும் செவந்துருச்சு. சரி சரி போய் கிஃப்ட்டை கொடுத்துட்டு நல்லபடியாக சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு வா. என்னடா நீ பாட்டு சொல்லிடுற. சொல்கிற எனக்கு தானே தெரியும்." "ஆமாண்டா தெரியும். பார்க்குற எனக்கு தானேடா தெரியும். நீ எத்தனை நாளாக என்னைய போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காரு. போய் தொலைடா, போய் சொல்லி தொலைடா அத்தையாங்க. இன்னையோட இந்த தொல்லையை விட்டுறணும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவன் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்ட்டு இருந்தா மம்மனு எங்கே மிதிப்பேனே தெரியாது." "சரி சரி கோவப்படாத. நான் போய் கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா?" "ம் பா." "ஆ கார்த்தி, கார்த்தி." "ஆ தயோங் வா, இங்கே என்ன பண்ணுற?" "ஓஹோ சார், என்ன பின்னாடி ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க?" "ஆ அது அது இன்னைக்கு உன் பர்த்டே இல்லை, அதான் கிஃப்ட்டு." "வர்றா, இவ்வளோ பெரிய கிஃப்டா? எங்க கொடு பார்ப்போம்." "ஆ இரு இரு, அவசரப்படாத கார்த்தி. ஆ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா. ப்ளீஸ்." "தனியாவா? தனியாக பேசுகிற அளவுக்கு ஓகே நீ சொல்கிற. ஏய் நீங்கள் போங்க, நான் தயங்கிட்ட பேசிட்டு வரேன்." "ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பியஸ்ட் பர்த்டே கார்த்தி." "ஆ தேங்க் யூ ஸோ மச் தயாங். கிஃப்ட்டு எப்பயாச்சும் கொடுப்பியா?" "ஆ இதோ வாங்கிக்கோ." உள்ளே திறந்து பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் இருக்குது. "ஏய் வாவ், என்னது இதெல்லாம்? நான் இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. தேங்க் யூ ஸோ மச் தயாங்." அப்படின்னு தயாங்க ஹக் பண்ணிக்கிறான் கார்த்தி. தயாங்க்கு அவ்வளோதான், உடம்பெல்லாம் பயங்கரமாக சிலிர்க்குது. சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷம். "ஆ நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்ல கார்த்தி." "ஆ ஆமாம் ஆமாம் சொல்லு. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, நான் போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கணும்ல, கோச்சுக்காத." "ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல." "இல்லை கார்த்தி, அ அ எப்படி சொல்கிறது, 2 இயர்ஸா உன்னை எனக்கு தெரியும்." "ஆமாம், நான் தான் உன்கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணதே. சரி அதுக்கு என்ன போ." "அது இல்லை கார்த்தி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்." "டேய் எனக்கு தானே உன்னை ரொம்ப பிடிக்கும்." இது கேட்டோடனே தயங்கு பயங்கர ஹாப்பி ஆகுது. "அப்படியா? நிஜமாவா? அ நான் எந்த விதத்தில் சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா?" "எனக்கு புரியல, நீ சொல்லு டக்குன்னு, டைம் எடுக்குது." "ஆ அது அது கார்த்தி, நீயும் நானும் சேர்ந்து ஒன்றா லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆ வில் யூ வில் யூ பி மை லைஃப் பார்ட்னர் கார்த்தி? ஐ லவ் யூ கார்த்தி." அப்படின்னு தயாங் சொல்லிட்டு அமைதியாயிடுறான். கீழே குனிஞ்சிக்கிறான். கார்த்தியை பார்க்கவே இல்லை. அவனால் கார்த்தியை ஃபேஸ் பண்ணவே முடியல. தயாங் ஆயுஷ்யா, நீ சொல்ல வேண்டியவங்கள்ட்ட தான் சொல்கிறியா இல்லை மாற்றி சொல்லிட்டியா?" "ஏன் கார்த்தி, ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா?" "இல்லை, ஐம் ஸோ சாரி, ஐம் ஆல்ரெடி கமிட்டட்.
உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ தான் பார்ப்பல்ல, யுன்ஜின் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். உனக்கு தெரியாதா என்ன? எப்படி தெரியாமல் இருக்கும்? நம்ம நல்லா தானே பேசுவோம். உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியலையே. பட் என்னை விட நல்லா பெட்டராக உனக்கு நீ எதிர்பார்க்குற அளவுக்கு ஒருத்தன் உனக்கு கிடப்பான். அண்ட் ஐம் ஸோ சாரி ஃபார் தட் தயாங். பை த வே என்னை மன்னிச்சிரு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ரெஷியஸ் கிஃப்ட். ஐம் ஸோ சாரி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். குனிஞ்ச தயாங் தான் நிம்மறவே இல்லை. கண்ணிலேருந்து ஒரு சொட்டாக கீழே விழுக ஆரம்பிக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெயின். அழுதுட்டு அங்கேயே நிற்கிறான். ஜிமின் தான் அங்கங்கேயும் தேடி தயங்க காணோம். அடிக்கடி கார்த்தியும் தயாங்கும் மீட் பண்ணிக்கிற இடத்துக்கு தான் போய் ஜிமின் பார்க்குறான். பார்த்தா தயாங்க அங்கே அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். டே மச்சான், தயாங்கு கரடி என்னடா ஆச்சு? ஜிமின் ஜிமின் தப்பு பண்ணிட்டேனா? டேய் எதுக்குடா அழுவுற? டே லூசு எதுக்குடா அழுவுற? ஐயோ டேய் கரடி எதுக்குடா அழுவுற? அழுதாதடா. டே சொல்கிறா என்ன ஆச்சுன்னு சொன்னாடா தெரியும். ஜிமின் கார்த்தி இருக்கான்ல, என்னடா ஆச்சு? கொடுத்தியா கிஃப்டை? வாங்கிட்டானா இல்லை தூக்கி போட்டானா? அதெல்லாம் வாங்கிக்கிட்டான்டா. என்னோட ப்ரப்போசலையும் சொன்னேன்டா. சரி அதுக்கப்புறம் என்னாச்சு? அவன் ஆல்ரெடி கமிட்டடான்டா. எதை கமிட்டடா? என்னடா சொல்கிற? நிஜமாக நான் நம்ப முடியலடா. அதே தான் எனக்கும். அதுவும் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான்டா. இந்த மாதிரி கார்த்தியை விட பெட்டராக நல்ல பையனாக எனக்கு கிடைப்பான். அவன் கூட என்ன வாழ சொல்கிறான்டா. கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிருக்கான். அந்த தருதலை பொறுக்கி உனக்கு தேவையா? ஜிமின் அவனை பற்றி இப்படி பேசாத. அவன் எவ்வளோ நல்ல கேரக்டர் தெரியுமா? உனக்கு என்னத்தான் தெரிய போகுது? ஏய் பசங்களை பற்றி பசங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீ கொஞ்சம் குழந்தைத்தனமாக இன்னசெட்டாக இருக்கிற. அதனால தான் உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேதுடா. ஏன் ஜிமின் எனக்கு மட்டும் ஏன்டா அப்படிலாம் நடக்குது? சொல்லுடா. யாருக்காவது தப்பு நினச்சிருக்கேனா? சொல்லு ஜிமின். இத்தனை வருஷமும் என் கூட இருக்கலடா. உனக்கு நான் என்னைக்காவது டார்ச்சர் கொடுத்துருக்கேனா? டெலுசு என்னடா பேசிகிட்டு இருக்க? அரைஞ்சேன்னு வையே. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஜிமின் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எனக்கு எளிமையாகவே இருந்தாலும் யாராச்சும் என்னை ஹர்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு நான் என்னடா தப்பு நினச்சிருக்கேன்? என் சைட்லேருந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு தானேடா இருக்கேன். அதுதான்டா நீ பண்ணுற பெரிய தப்பு. நீ பண்ணிகிட்டு இருக்க பத்தியா? இந்த வேலைக்கு பேர் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடா. அப்போவும் அதே தப்பு தான் பண்ணிட்டு இருந்த, இப்போவும் அதே தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்க. என்னைக்கு நீ என் பேச்சை கேட்டிருக்க? பண்ணாதனா ஒரு தடவை பண்ணிவிட்டு பட்டுட்டு வந்து என்கிட்ட அழுது என்னடா ஆப்போகுது? நான் சொன்னேன் வேணாம் கார்த்தி வேணாம். உனக்கு கேட்டியா? நீனு யாரையுமே நம்பக்கூடாதுல்ல ஜிமின். எல்லாருமே ஜஸ்ட் பாசிங் க்ளவுட்ஸ் தானே. யாருமே எனக்குன்னு கிடையாதாடா. ஏண்டா டேய் மலை மாடு சைஸில் இப்படி நிற்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் இல்லையாடா உன் கூட? ஜிமின் சாரிடா, எல்லாத்துக்குமே சாரி. அட லூஸ் மேலே நீ என்னையே அழுவ வச்சுற போலையே அப்படின்னு 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு அங்கே நிற்கிறாங்க. ஸோ கட் பண்ணி இப்போது ஜங்கு கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. டேய் ஜங்குக்கு என்னடா காலைலே டே ட்ரீமா? அதெல்லாம் இல்லைடா. எப்படி சொல்கிறது என்னன்னு தெரிலடா. நான் அவனை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்தே லிட்ரலி ஒரு தடவை கூட விட்டாமல் என் கனவுல வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ அது லவ்டா மச்சான். டேய் அது லவ்னு எனக்கும் தெரியுதுடா. ஆனால் அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் தவிச்சிட்ருக்கேன். ஆமாம் நீ தவிப்பியோ தண்ணியில் தத்தளிப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேண்டியதாக அப்போவே சொல்லிட்டேன்டா. போய் சொல்லு, அவனுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ஏற்றுப்பான். இல்லைன்னா தட்டி விட்டு போ. டேய் எப்படி அப்படி உன்னால் பேச முடியுது? நீ பாட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவேன். அவன் ஓகே சொல்லனா தட்டி விட்டு போயிடு மச்சான்னு. எத்தனை வருஷமாக லவ் பண்ணிருக்கேன், எனக்கு தான்டா தெரியும். இன்னும் 1 இயரில் காலேஜே முடிய போகுது.
அதுதான்டா நானும் சொல்கிறேன். 1 இயரில் காலேஜே முடிய போகுது. நீ எந்த காலத்தில் ப்ரப்போஸ் பண்ணி, எப்போ மேரேஜ் பண்ணி, எப்போ பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று டேய் 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 இருடா, இது இவ்வளோ அவசரம்? அவ்வளோ ஒன்றும் அவசரம்லாம் தேவையில்ல. ஆ தேவையில்லன்னா அப்போ உனக்கு தேவையே இல்லைடா, விட்டு தொலை. டேய் இப்படி தான் பேசாதன்னு சொல்கிறேன். என்ன ஃபெலிக்ஸு? அப்படின்னாடா நானும் அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நீ தான் கேட்கவே மாட்ற. ஒன்றுமே இல்லைடா ஃபெலிக்ஸு, எனக்கு நான் சேர்த்து வச்சுருக்க எல்லா லவ்வையும் அவன் ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும். அந்த லவ் அவனுக்கு மட்டும்தான் டிசர்வாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபேஸை பார்த்து லவ் பண்ணுறது, பணத்தை பார்த்து லவ் பண்ணுறது, அப்புறம் இன்னும் நிறையா இருக்குடா. எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. ஆனால் எனக்கு அப்படி வேண்டாம்டா. எனக்கு நல்ல நல்ல சோல், என்னை புரிஞ்சுக்கிற ஒரு அழகான ஹியூமன், அது போதும்டா எனக்கு. மச்சான் நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல் இன் ஒன் தயாங்டா. அதனால் ரொம்ப லக்கி மச்சான். அதுதான்டா நானும் சொல்கிறேன். எல்லாமே ஒரு பர்சனில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். அது எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நினைக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குங்கிறது தான் எனக்கு தெரியல. எவ்வளோ டைம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன்டா, நான் வெயிட் பண்ணுவேன். கட் பண்ணி இப்போ ஒரு நைட் டைம் தான். அங்கே ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தயங்க அப்படியே உட்காந்து அந்த மூன் லைட்டை தான் பார்த்துட்ருக்கான். ஏன் நிலா, எல்லா கஷ்டம்னாலும் உன்கிட்ட தான் வந்து முதல்ல சொல்கிறேன். நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ கூட உன்னோட வேலையை விடாமல் பார்க்குறியே, அதுவும் இவ்வளோ அழகாக சொல்லிக்கிறியே, அது மட்டும் எப்படி என்னால் அப்படி இருக்க முடியலையே. இன்னும் எனக்கு மனசுக்குள்ள அதுதான் உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்னால் நினச்சா கூட என்னை மாற்றிக்க முடியல. ஏன்னா எனக்கு மற்றவங்க மாதிரி ஏமாத்தலாம் தெரியாது. எல்லாருக்கும் அன்பு காட்டணுன்னு மட்டும்தான் தோணும். அதனால தான் என்னவோ நான் இப்படி இருக்கேனோ. தயவங்க உட்காந்துருக்கேன் அந்த ஸ்டோன் பெஞ்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. அங்கே ஜங்குக் தான் உட்காந்து அதே மூன்லைட்டை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு நிலா, உன்கிட்ட ஒரு தடவையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான்னு நீயும் கண்ணிலே காட்ட மாட்டுற. எப்போ தான் காட்டுவ? ஆல்ரெடி பார்த்துட்டேன். பட் என் கண்ணு முன்னாடி என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிற மாதிரி கிட்ட காட்ட மாட்டியே. அது மட்டும் ஏன் தான் எனக்கு தெரியல. இன்னைக்கு அவனை தெரியாமல் இடிச்சிட்டேன். அவன் கத்துனான் பாரு, என்ன கத்துனான் தெரியுமா? அப்போ கூட அழகாக இருந்தான். அவன் எது பண்ணாலும் என் கண்ணுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அழகாக தெரியறான்னு எனக்கு தெரியல. கேட்டால் அது காதல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நிலா, அவன் எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை. அவனுக்காக நிறைய கவிதை எழுதி வச்சுருந்தேன். அதில் ஒன்று உன்கிட்ட படித்து காட்டுமா நிலா? என்னை தேடி வந்த உறவு நீ, உன்னை தேடி வந்த உறவு நான் அல்ல. ஆனால் எப்பொழுதும் உன்னை விட மாட்டேன், யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நல்லா இருக்குல்ல? இதை அவன்கிட்ட டைரெக்டாக போய் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. இப்போது அப்படியே ஜங்குக் சைட்லேயும் தயாங் சைட்லேருந்து தான் பார்க்குறோம். 2 பேரும் ஒரே டைமில் அந்த மூன் லைட்டை தான் பார்க்குறாங்க. எனக்குன்னு ஒருத்தன் பிறந்துட்டான். அவனை என் கண்ணிலையும் காட்டிட்ட. அவனை என் கண்ணில் காட்ட மாட்டுற. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியும், எனக்குன்னு இருக்கவே என்கிட்ட கண்டிப்பாக எனக்காக வந்து சேருவான். ஏன்னா அவன் என்னவன். என் செல்லம் நிலால, கூடிய சீக்கிரமே அவனை என் கண்ணில் காட்டிடு. என்னமோ தெரியல, உன்கிட்ட வந்து இப்படி உட்காந்து பேசுனா மனசில் இருக்கிற பாரம் எல்லாமே குறைஞ்சிருது. அப்படியே தான் டேஸும் பாஸ் ஆகுது, மந்த்ஸும் பாஸ் ஆகுது. தயாங்கும் ஜிமினும் தான் இப்போது ரோட்டில் ஜாகிங் போயிட்டுருக்காங்க மார்னிங். மச்சான், நீ எதை நினச்சி ஃபீல்லாம் பண்ணலடா? அதெல்லாம் இல்லைடா, நான் அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. பாரு, என் தயாங்க இப்படி மாறுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதான் இப்படி தான் இருக்கணும் நான் மச்சான். சரிங்க சார், நேராக ரோடை பார்த்து ஓடுங்க, போய் சாக்கடையில் விழுந்து வச்சிடாத. ஆமாண்டா, உன்னை பற்றி புகழ்றல, சாக்கடையிலையும் உழுவணும், சாணிலையும் உழுவணும். சரி வாடா. அண்ணா அண்ணா இங்கே வாங்கலே.
டே ஜிமின், உன்னை தான் அந்த குட்டி பொண்ணு கூப்பிடுது. கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு? போ, என்னன்னு கேளு. டேய், அது என்ன கூப்பிடலடா, உன்னை கூப்பிடுது. என்னையா கூப்பிடுது? என்னையா கூப்பிடுறீங்க? ம், ஆமாம் ஆமாம், உங்களை தான். இங்கே சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? இந்த லெட்டரு உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. பார்த்து பத்திரமா இதை வச்சுக்கவும் சொன்னாங்க. டாட்டா. இருங்க இருங்க, குனிங்க, அந்த பக்கம் திரும்புங்க. சரி சரி, டாட்டா, பார்த்து போகணும். பாய். தயம் அவங்க அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எனக்கு தெரியல, உன்னை பார்த்த அன்னையிலேருந்தே என் மனசு சொல்லிடுச்சு, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. ரொம்ப வளவலன்னா எனக்கு பேச தெரியல. இன்னிலேருந்து என் காதலை ஒரு விதமாக சொல்லணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அண்ட் பை த வே, ரொம்ப ரொம்ப சாரி, அன்னைக்கு இடிச்சிட்டு சாரி கூட சொல்லாமல் போனதுக்கு மன்னிச்சிரு. அந்த லெட்டருக்கு கீழே ஒரு சின்ன பவுச் மாதிரி இருக்குது, அதில் பின் பண்ண மாதிரி. அதை திறந்து பார்த்தா சாரி கீ செயின் இருக்குது. அட, சாரி கீ செயின். யார் எப்போ என்ன இடிச்சா? காலேஜில். ஓ, அன்னைக்கு அன்னைக்கு கார்த்திக்கு கிஃப்ட் கொண்டு போனப்போ ஒருத்தவங்க இடித்தாங்களே. ஐயோ, அவங்க ஃபேஸை கூட நான் சரியாக பார்க்கலையே. அப்போ இருந்த டென்ஷன் வேற. அவங்கள தான் இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக சொல்ல தெரியலையே. டேய், அங்கே நின்று என்ன தராண்டா அப்படி தலையை சூரியன் அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஜிம்மி, நீங்கள் வாயண்டா. என்னடா? இங்கே பாரு, எனக்கு லவ் லெட்டர். லவ் லெட்டரா? உனக்கு வராத லவ் லெட்டரே கிடையாது, அதை தூக்கி போடுறாங்கட்டு. டே, இல்லைடா, அப்படிலாம் இல்லை, இது தூக்கிலாம் போடக்கூடாது. பத்தியா, காலில் தான் உன்னை வந்துட்டு அப்ரிசியேட் பண்ணேன், இப்போ என்னடானா ஆரம்பிச்சிட்டியா? டே, இல்லைடா, இது இது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்னை இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போனேன்னு சொல்லி சாரி கீச்சேன் அனுப்பிச்சிருக்காங்க. அட, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதே. எப்படி நம்ம காலேஜில் எவ்வளோ ஒருத்தனா தான் இருப்பான், சூன் கண்டுபிடிக்கிறோம். உனக்கு என்ன, உனக்கு பிடிச்சிருக்க போல? அந்த லெட்டரை பார்க்கல, உன் முகத்தை பார்க்கணுமே. ஒரே வாயெல்லாம் பல்லா இருந்துச்சு. அப்படியா? அதை படிக்கும்போது சிரிச்சிட்டேவா படித்தேன்? நடிக்காதடா. அதெல்லாம் எனக்கு தெரியலடா. ஆனால் அன்றைக்கி நான் கார்த்தியோட கிஃப்டை கொண்டு போகும்போது என்னை ஒருத்தன் இடிச்சிட்டு போனான். அப்போ சாரி கூட கேட்கலன்னு சொல்லி நான் தான் திட்டினேன். மேபி அவனாக இருக்குமோ? ஏண்டா டே, உன்னை எத்தனை பேர் இடிச்சிட்டு போயிருப்பாங்க, நீனும் அவனை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிற, ஏன் அப்படி? தெரியலடா, எனக்கு அப்படி தோணுது, அதனால. சரி, வா, நம்ம ஜாகிங் முடிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புவோம். சரி சரி, வா போகலாம். டே மச்சான், நீ கல்ச்சுரல்ஸ் எதுவும் சேரலையா என்ன? கடைசி ஃபேர்வெல்டா அது. என்னடா, நீ தான் நல்லா பாடுவல்ல, அப்புறம் என்ன? அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு மூடு சரியில்லை. எதுக்கு போய் பாடி சொதப்பிட்டு? எதா மூடு சரியில்லையா? டேய், இப்போ தானடா நல்லா ஆனேன்னு சொன்னேன், திருப்பி ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்கல. எனக்கு அந்த லெட்டர் மேலே தாண்டா ஒரு கண்ணா இருக்குது. யார் கொடுத்துருப்பா? என்னது, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஓ, அப்படி மூட் அப்செட் ஆயிடுச்சா? இதுக்கு அப்செட் ஆகக்கூடாதே, மண்டை குழம்பிருக்கு தானே செஞ்சுருக்கணும். என்னமோ ஒன்று. இப்போ எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சாகணும் ஜிமின். என்னடா பண்ணுறது? சரி, காலேஜ் முடிய இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? கரெக்டாக 1 மணி நேரம் இருக்குடா. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு க்ளூ ஆச்சு கிடச்சிடாதா என்ன? எப்படி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற? அது தோடுதுடா, அதனால சொல்கிறேன். சரி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவர் யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இதே நான் கூத்தா இருக்கு. அவரை கண்டுபிடிக்க வேண்டியது வா வேலை. உனக்கு தானே லவ் லெட்டர் வந்துச்சு, என்னக்கா? லவ் லெட்டரா? டே, அது சாரி லெட்டரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் காதலை விதவிதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், அதை பார்த்தியா இல்லையா? அட ஆமாம்ல. சரி, என்னமோ ஒன்று. சரி, வா போய் தேடுவோம். தயாங்கும் ஜிமினும் அப்படியே காலேஜ் ஃபுல்லாக தேடுறாங்க. ஒரு க்ளூ கூட கிடைக்கல. டே ஜங்குக்கு, சொல்கிறா, என்னாச்சு?
டேய், நீ கொடுத்த லெட்டரை வச்சு தான் அங்கே சார் உன்னைய காலேஜ் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. ஆ, என்னடா சொல்கிற, நிஜமாவா? அவன் என்ன தேடுறானா? அட ஆமாண்டா, நீ நம்ப மாட்டியா என்ன? நம்பாட்டி போ. டே 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 அப்படிலாம் இல்லைடா. நீ எப்படி இப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு தான் கேட்குறேன். ஓ, அப்போ நான் போய் சொல்கிறேன். வாடா, நேரில் கூப்பிட்டு போய் காட்டுறேன். அப்போ ஃபெலிக்ஸ் தான் ஜங்குக்கு இழுத்துட்டு போய் அங்கே ஆடிட்டோரியம் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல தயாங் தேடிட்டு இருக்கான். அட ஆமாம், என்ன இவ்வளோ தீவிரமாக தேடுறான்? பிடிச்சி திட்ட போகிறானோ? அதுக்காக தான் இவ்வளோ தீவிரமாக தேடுறானோ? டி லூஸ் பயலே, திட்டுறதுக்கு தான் இவ்வளோ ஆர்வமாக தேடுவாங்களா? மேபி உன்னை தேடி உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காகவும் தேடலாம்ல? ஆ, அது மட்டும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படிரா? நான் கொடுத்த லெட்டரை வச்சு காதல் வந்துடுமா? லூசு மாதிரி பேசாத ஃபெலிக்ஸு. இன்னமும் போடா, நீ திருந்த மாட்ட. சரி, இப்போது இந்த லெட்டரை வச்சு என்னை தேட ஆரம்பிச்சிருக்கான். அப்போது அடுத்த லெட்டரை போட்டுருவோமா? என்னடா சொல்கிற? ஆமாம், நான் ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடப்பாவி, கேன்டீனுக்கு போ, நான் வரேன். கேன்டீன்லையா? ஏன்டா டே, அங்கே போய்? அட போடா. சரி சரி போகிறேன். டேய், தேடி தேடி எனக்கு பசியே வந்துடுச்சுடா. ஏதாவது வாங்கி கொடுறா, அதுக்கப்புறம் நான் ஏதாவது தேடி தரேன்டா. டேய், ஏன்டா அப்படி பண்ணுறேன்? தேடி முடிச்சுட்டு போய் சாப்பிட்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியாதே. நீ இப்போ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா தான் நான் கூட வருவேன். ஐயோ, படுத்துறானே. சரி வா, கேன்டீன் போகலாம். ஜிமினை தயாங்க அப்படியே கேன்டீனுக்கு இழுத்துட்டு போகிறான். அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் வேண்டாமா மச்சான்? எனக்கு இப்போ அதெல்லாம் எதுவும் வேணாம். எனக்கு இப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சாகணும், அது மட்டும்தான். அடப்பாவி, இதுக்காக சோறு தண்ணி கூடவா எடுத்துக்க மாட்டேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சார், யோ ஆர்டர். நான் ஆர்டரா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லையே சார். உங்கள் பேரில் தான் சார் ஆர்டர் வந்திருக்கு. என் பேர்லையா? வச்சிருப்பாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். டேய் ஜிமின், இருடா இரு. டேய் தயாங்க, இதில் இன்னொரு லெட்டர் இருக்கு பாரு, அதை எடுத்து படிச்சு பாரு. லெட்டரா? இங்கே? அட ஆமாம், இதில் என்ன எழுதியிருக்கு? என்னை தேடி காலேஜ் ஃபுல்லாக அலைஞ்சு ரொம்ப டயர்டாயிட்ட போல். அதான் உனக்காக உன் ஃபேவரட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் சின்ன ஹாம்பர்கரும் சாப்பிட்டுட்டு தெம்பா தேடு. பை த வே, உன்னை இவ்வளோ அலைய விடுறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. அலைய விடுறதுன்னு சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு நேரில் வந்து சொல்ல தில் இல்லை. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக என் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கீழே ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி இருந்திருக்கும். அந்த பேக்கெட்டை திறந்து பார்த்தா உள்ள ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கீ செயின் தான் இருக்குது. அட அழகாக இருக்கே. என்னவன் இப்படி அலைய விடுறான்? கேட்டால் அலைய விடலன்னு சொல்கிறான். யாராக இருக்கும்? தெரியலையே. ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. என்ன அறியாமல் கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னு தெரியல. டேய் தடா, டேய். சொல்லு ஜிமின். அடப்பாவி, லெட்டரை படித்தாலே மூழ்கிடுற. ஏதோ இருக்குது. சரி வா கிளம்புவோம். என்னடா கண்டுபிடிக்காம நம்ம பாட்டு கிளம்புறோம்? அதான் அவனே போட்டிருக்கானே, அப்புறம் என்ன, வா கிளம்புவோம். சரி கிளம்பலாம். அப்படியே கட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க, சண்டே. எனக்கு மட்டும் ஏன் தான் தூக்கம் வர மாட்டேங்குதோ தெரியலையே. டிஜிமின் எந்திரடா, ஜாகிங் போகணும், தெரியுமா தெரியாதா? டிஜிமின், என்னடா எனக்கு தூக்கம் வருதுடி, மட்டும் போயிட்டா போ. அப்போ நீ நிஜமாக வரலடா, போயிட்டு வா போ. சரி போ, நான் மட்டும் போகிறேன். தயாங் கிளம்பி அப்படியே ஜாகிங்க்கு தான் போகிறான். ஜாகிங் போகும்போது அவனோட நினப்பு ஃபுல்லாக அந்த லெட்டர்லேயும் அந்த யார் அந்த பர்சன் அப்படிங்கிற நினப்பை மட்டும்தான் அவனுக்கு ஓடிட்டே இருக்கு மண்டைக்குள்ளே. எனக்காக ஏன் இவன் இவ்வளோ செய்கிறான்? நான் எல்லாத்துக்கும் செஞ்சு தான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்காக ஒருத்தர் இப்படி செய்யும்போது இதெல்லாம் நிஜமாலே புதுசாக இருக்குது. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த ஃபீலை யாராலையுமே ஃபீல் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரமாக உன்னை கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்படியே லைட்டாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் போய் அங்கே உட்காடுறான்.
பக்கத்தில் சன்ஃப்ளவர்ஸ் பொக்கே, அது கீழே ஒரு லெட்டர் இருக்கு. டியர் தயாங் அப்படின்னு போட்டிருக்கு. அதை டக்குன்னு தயாங் நோட்டீஸ் பண்ணுறான். ஃபஸ்ட் இந்த லெட்டர் தான் எடுக்கிறான். திறந்து பார்த்தா, நீ எந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் அன்பு காட்டுறியோ அதை விட அதிகமாகவே நான் உன் மேலே அன்பு வச்சுருக்கேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு நேரில் வந்து சொல்ல தில் இல்லை. எங்கே நீ ஏற்றுக்குவியோ ஏற்றுக்க மாட்டியோ எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் உன்னை பார்த்த முதல் நாள்லேருந்தே இன்ன வரைக்கும், தோ இந்த நொடி வரைக்கும் நீ மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்க. ஜஸ்ட் ஃபேஸோ இல்லை மணியோ இல்லை, உன்னோட பியூரான அந்த சோலை பார்த்து காதலிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்குங்கிறது நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். இனிமே உன்னை நான் அப்படி ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். உன்னை நான் எப்பயும் ராணி மாதிரி பார்த்துக்குவேன். இப்படிக்கு பேர் சொல்ல வேணாம், அடுத்த லெட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதை படித்தோடனே தயாங்குக்கு அவனை அறியாமையே ஒரு சின்ன ஸ்மைல், அப்புறம் ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் டியர்ஸ் அவன் கண்ணிலேருந்து வந்து விழுகுது. அந்த ஃப்ளாஸ் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிறான், அதை மோந்து பார்க்குறான். அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல். யாருடா நீ? யாரு நீ? எதுக்கு எனக்காக இவ்வளோ பண்ணுற? என்னையே இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்க? ஏதோ ஒரு தூரத்துலேருந்து என்னை நீ பார்த்துட்ருக்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. கூட சீக்கிரமே என் கண்ணு முன்னாடி வந்துடு. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என்ன தெரியல, தயவு செய்து என்னை அலைய விடாத. சரியா? ப்ளீஸ். தயாங்கும் அப்படியே இப்போ வீட்டுக்கு தான் வரான், கையில் பொக்கே லெட்டரோட. ஜிமின் ஹாலில் தான் உட்காந்துருப்பான். டேய் என்னடா கையில் லெட்ரு பொக்கே, அப்புறம் வேற என்ன? அதுவா, இதுதான் அந்த 3rd லெட்டர் போலடா. பாரு டேய், உன்னை எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுறான்டா, நோட்டீஸும் பண்ணுறான். என்ன கதைன்னு தெரியலையே. ஆனால் ஒன்று மட்டும் தோண்டு மச்சான். என்ன ஜிமின்? அவன் தான் உனக்கு சரியான ஆள்னு மட்டும் எனக்கு கரெக்டாக தெரியுது. எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற? எனக்கு தோண்டு மச்சான். ஏன்னா அவன் உன்னை இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கிறான்ல. யாருமே உன்னை இவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கிட்டதில்ல. ஏன் நான் கூட இல்லைடா மச்சான். டேய் ஜிமின், அப்பெல்லாம் பேசாதடா. உண்மை தான்டா சொல்கிறேன். அவன் எந்த அளவுக்கு உன்னை இப்போ காதலிச்சிருப்பான்னு யோசிச்சு பாரேன். ஆமாண்டா, அவன் எழுதுகிற ஒவ்வொரு லெட்டர்லேயும் அவனோட உண்மையான காதல் தெரியுது. அவனை கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுண்டா, கூடிய சீக்கிரமே மீட் பண்ணும். அவன் எனக்காக இவ்வளோ செய்கிறான்ல, அவனுக்காக நான் ஏதாவது செய்யணும்ல. மச்சான், இப்போ எடுத்துருக்க பற்றியா முடிவு? இதுதான் கரெக்டான முடிவு. நீ தேவையில்லாமல் ஒருத்தவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்க பற்றியா, அதுதான் வேணாம். இப்போ உனக்கு தேவைக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு செய் மச்சான். கண்டிப்பாடா, இவனுக்கு செய்யாமல் எப்படி இருப்பேன் சொல்லு? இவன் தான் எனக்கு எல்லாமேன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. இனி யாருக்காகவும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் என்னவன், அவன் எனக்கு மட்டும்தான். அட பாரேன், இதுவும் பகை நல்லா தாண்டா இருக்குது. சரிடா மச்சான், பசிதுடா, சோறு மட்டும் போட்டு நீ எங்கே வேணா போடா, நானும் கூட வரேன். ஐயோ ஜிமின், வா வா, ஆல்ரெடி சமைச்சு வச்சிட்டேனே. காலைல நீ பார்க்கல? இல்லைடா பார்த்தேன், சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் தான். சரி வா சாப்பிட்லாம். என்னடா சொல்கிற, நிஜமாவா? ஆமாண்டா, அவன் இந்த லெட்டரை படிக்கும்போது அவன் கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சுடா. அதே சமயம் ஒரு அழகான சிரிப்பை பார்த்தேன். அது எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு மச்சான். டேய், நீ இவ்வளோ பண்ணுறியடா அவனுக்காக. அவன் உனக்காக என்னடா பண்ணான்? டேய், அவன் எனக்கு கிடைக்க போகிறது உறுதியானு எனக்கு தெரியல. ஆனால் அவனை நான் தினம் தினம் பார்த்துட்டு அவனுக்காக பிடிச்சதை செஞ்சுட்டு அதுவே போதும் தோணுது மச்சான். வேற என்னடா வேணும்? டேய் எமோஷ்னல் ஆகாதடா, எனக்கு புரியுது. இவ்வளோ பண்ணுற உனக்கு அவன் உனக்கு கிடைக்காமலா போயிடுவான்? கண்டிப்பாக கிடைப்பான் மச்சான். சரி நீ வா,
அடுத்து ஏதோ பண்ணணும்னு சொன்னேன். வெளில கிளம்புவோமா? ஆ இது ஒரு 10 மினிட்ஸா, நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். சரிடா மச்சான். டேய் தயாங்க, சாப்பாடு நீ சூப்பராக இருக்குடா. எப்பயும் போல இல்லாமல் நீ கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கே, என்ன ரீசன்? அதுவா, அது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணேன். பார்த்து பக்குவமாக பண்ணியா? இல்லையே, காதல் மயக்கத்தில் சாப்பாடு கூட ஒழுங்காக செய்ய வரும் போல. டேய் சும்மாறா, ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. டேய் தயாங்க, வெக்கப்படுறடா நீனு. ஐயோ, ஆனால் கார்த்திகிட்ட இருக்கும்போது கூட உங்ககிட்ட நான் இவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தது இல்லைடா. இப்போ தான் என் தயாங் ரொம்ப மனசார சிரித்து பார்க்குறேன். சரி சாப்பாடு வை, சாப்பிட்டு கிளம்புவோம். டே ஜிமின், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காடா? ஏண்டா நீ எது போட்டாலும் அழகுதான்டா. இல்லை இது என்னமோ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. இது போட்டுக்கட்டுமா? ஆமாம்ல, இது மாதிரி நீ போட்டதே கிடையாதுல்ல. பிளாக் அவுட்ஃபிட் நீ போட மாட்டியடா, என்ன புதுசா? தெரியலடா, ஏதோ மனசுக்கு இது போடணும்னு சொல்லுது. மேபி அவர் நம்ம போகிற இடத்துக்கு வந்தாருன்னா அவர் என்னை பார்ப்பார்ல. அடப்பாவி, சரி நீ நட்டு. அப்போ உனக்கே தெரியுதுல நீ போகிற இடத்துக்கெல்லாம் வரான்னு. அது மட்டும் இப்படி கரெக்டாக தெரியுது. அதான்டா எனக்கும் தெரியல. அப்போ அவர் எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கே தலை சுற்றுதுடா. இப்படி ஒரு ஆள் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் என்ன, கண்ணு முன்னாடி தான் வரமாட்டான். கேட்டால் பயம்னு ஒன்று சொல்லிக்கிறான். இதெல்லாம் மட்டும் தில்லா பண்ண தெரியுது, நேரில் வந்து லவ்வை சொல்ல தெரியல. சரி வா கிளம்புவோம். இதுக்கு மேலே இருந்தால் நீ பைத்தியமாயிருவ, வா அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அங்கிட்டும் ஜங்குக்கும் ஃபெலிக்ஸும் கிளம்புறாங்க. டே இங்கே தான்டா, நிறுத்துடா. இந்த பொட்டிக் கடையிலே வாங்கிக்கலாம். டேய், இங்கே நீ வந்ததே கிடையாது, வேறு கடையில் போவ? இல்லைடா, இங்கே கொஞ்சம் கிஃப்ட்டு சீப்பாகவும் இருக்கும், அதே மாதிரி கஸ்டமைஸாகவும் பண்ணி தருவாங்க. அதான் என் மனசில் உள்ளதை சொல்ல வேண்டாமா? ஓ சரி வாங்க போவோம். இப்போ ஷாப்புக்குள்ளே தான் 2 பேரும் போய் ஒரு இதுவும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜங்குக்கும் ஃபெலிக்ஸும் அதே ஷாப்பில் வந்து இறங்குறாங்க. வா, எவ்வளோ டிராஃபிக்கு கருமம், என்னத்தை பண்ணுவோன்னு தெரில. சரி விடு மச்சான், டென்ஷன் ஆகாத. ஜேகே வா இறங்க போவோம். டே ஜேகே, அது உன் ஆள்ல? யாரா? டேய் தயாங்கடா, அங்கே நிற்கிறான் பாரு. ஆமாம், அவன் இங்கே என்ன பண்ணுறான்? ஒருவேளை நான் வரேன்னு தெரிஞ்சிருச்சோ? டேய் எப்படிரா அவனுக்கு தெரியும்? நீ தானே அவனை ஃபாலோ பண்ணிட்டுருக்க, அது எப்படி இந்த தடவை இப்படி நடந்து போச்சு? அதான் எனக்கும் தெரில. கண்ணில் படாமல் போய் பார்த்து வாங்கிட்டு வரணும்டா. மச்சான் நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். இதோ இருக்கவே இருக்குது மாஸ்க்கு, தா போட்டுக்கோ. நானும் போட்டுக்கிட்டேன். சரி வா உள்ளே போவோம். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஐயா வா. இப்போ உள்ள தயாங்க்கு பிடிச்சதை ஜேகே பார்த்து வாங்குறான். அதே மாதிரி ஜேகேக்கு பிடிச்சதை தயாங் யோசிச்சு என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கான். ஜேகேவை பற்றி தயாங்க்கு ஒன்றுமே தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம லவ்வை அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அவன் ரொம்ப பார்த்து ஒரு விஷயத்த வாங்குறான். தயாங் ஜேகேக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு வாங்கிட்டான். அதே மாதிரி அங்கே க்ராஸ் பண்ணி போகிறப்ப ஒரு 2 பேர் ஒரு சின்ன கிளாஸ் கண்ணாடிக்குள்ளே அழகாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே தயாங்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அட இது க்யூட்டாக இருக்குல்ல, இதோட ப்ரைஸ் என்ன? அச்சோ 5000. அவ்வளோ என்கிட்ட காசு இல்லையே, ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கே. ஏய் என்னடாச்சே, அது பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோ. இல்லை ஜிமின் வேணாண்டா, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது நமக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுதான் வேணாண்டா, வா போகலாம், இதை மட்டும் பில் போட்டு போகலாம். ஏதோ சொல்கிறேன், சரி வா போவோம். ஸோ அப்படியே 4 பேரும் ஷாப்லேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு வழியாக ஜங்குக்கும் ஃபெலிக்ஸும் தயாங் ஜிமின் கண்ணில் மாட்டாமல் அப்படியே கிளம்பிடுறாங்க. என்ன வெயிலாக இருக்குது, எரிச்சலாக வருதுடா. சரி வா நம்ம வெளியே சாப்பிட்டு போயிடுவோமா, இல்லை என்ன கதை? டே வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன்டா, வா வீட்டுக்கே போவோம். அப்போ ஓகே காலைல சாப்பாடே சூப்பராக இருந்துச்சு, அப்போ மத்தியானம் சாப்பாடு எப்படி இருக்கும்? நேராக இப்போ பைக்கை தயாங் ஜிமினோட அப்பார்ட்மெண்ட் முன்னாடி தான் வந்து நிப்பாட்டுறான்.
பார்த்தா டோருக்கு முன்னாடி ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. டேய் தயாங்க, அடுத்த கிஃப்ட்டு போலையே. சரி சரி போய் பாரு, நான் பைக்கை நிப்பாட்டிட்டு வரேன். ஆ சரிடா. தயாங் வேகமாக அவ்வளோ ஈகராக போய் அந்த பாக்ஸ் எடுத்து பார்க்குறான். மேலே ஒரு சின்ன நோட். ரொம்ப அலைய விட்டுட்டேனோ, ரொம்ப ரொம்ப சாரி. ஆ ரொம்பவே சாரி. பைதவே போன லெட்டரில் என் நேமும் சொல்லலை, ஆனால் இப்போ சொல்கிறேன். ஜேகே, அது மட்டும் தான் சொல்ல முடியும். மித்ததெல்லாம் நீ தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அண்ட் இது இந்த கிஃப்ட் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உள்ளே திறந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே இப்போ கதவை திறந்துட்டு நேராக ஹாலுக்கு தான் போகிறான். அவன் எல்லாம் ஜாக்கெட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போ நேராக அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு ரூமுக்கு தான் போகிறான். ஜிம்மின் கத்தி கத்தி பார்க்குறான். ஓ, ஒரு வேளை ரூமுக்கு போயிருப்பானோ? சரி சரி இருக்கட்டும், அவன் ப்ரைவசியை நம்ம தடுக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி வைப்போம். அவனே கீழே இறங்கி வந்த பிறகு சாப்பாடு கேட்டுக்குவோம். அப்படி என்ன கிஃப்டாக இருக்கும்? அதை பொறுமையாக அந்த கிஃப்ட் ஷீட் கிளியாமல் அழகாக பொறுமையாக திறக்கிறான். அழகாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை உள்ளே திறந்து பார்க்குறான். அதில் ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் கவர் ஆகிருக்கு. அதுக்கு மேலே ஒரு சின்ன நோட்டு. இந்த கிஃப்ட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ அதை ரசித்த விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அதை என்னால் அப்படியே அஃபோர்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் என்னோடய ஓன் வே ஆஃப் க்ரியேஷனில் நான் அதை அதை பண்ணியிருக்கேன் பாரு. அதை உள்ளே திறந்து பார்த்தா அந்த 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு கிளாஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே தயாங்க்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அங்கேருந்து மாதிரி இல்லாமல் இது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஜங்குக்கே அவன் கையால் செஞ்சுருப்பான். இந்த பேர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கான். யாருடா நீ? யார் நீ? திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு நீ கண் முன்னாடி வந்து நின்று. உன்னை பார்க்காமனால இருக்க முடியலப்பா, ப்ளீஸ். உன் பேர் ஜேகே தானே? பேரை சொல்லிட்டால, நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சி நான் வாங்கின கிஃப்ட்டை உனக்கு தருவேன். ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கிஃப்ட்டை. ரொம்ப கீழே கீழே ஏதோ எழுதியிருக்கு, என் அன்பு காதலனுக்கு. அட, இது ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே ஜேகே, கூடி சீக்கிரம் உன்னை பார்ப்பேன் ஜேகே. நாளைக்கு காலேஜ் கல்ச்சரல்ஸில் உனக்கு கண்டிப்பாக தேடி கண்டுபிடிக்கனால மட்டும் பாரு. ஸோ அப்படியே தான் அந்த டே முடியுது. நெக்ஸ்ட் டே ஃபேர்வெலுக்கு தயாங் தான் பயங்கர அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கான். என்னடா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப அழகாக ரெடி ஆகுற, என்ன கதை? அதான் உங்ககிட்ட சொன்னேன்லடா நேத்தே. ஓ சரி 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 சரி. ஆமாம், இவ்வளோ நேரம் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தது. உன் ஆள் என்னடா ஆனார்? அவனை ஏன்டா இழுகிற? அவன் ஃபாரின் போனதோட சரி என்னை கண்டுக்கவே மாட்டான். டே ஜிமின், அழாதடா, காமெடியாக இருக்குது. ஆமாண்டா, நான் ஃபீல் பண்ணலாம் உனக்கு காமெடியாக தானே இருக்கும். டே ஃபோன் வருதுடா. டேய், உன் புருஷன் தான்டா கூப்பிட்றாரு. டேய், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா. ஐயோ, நீ புருஷன் தானே சொல்லுவ, அதான். சரி, நான் போய் பேசிட்டு வரேன். புருஷன் வந்தோடனே ஃப்ரெண்டாக மறந்தாச்சு. அப்படிலாம் இல்லைடா, நீ கிளம்பி கீழே வா, நான் பைக்கில் வெயிட் பண்ணிருக்கேன். ஆமாம், இவ்வளோ தானடா உன் அவுட்ஃபிட்டு? ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? இல்லை, அந்த பிளாக் ஜெட் கோட் எடுத்து போட்டுக்கோ, அது நல்லாயிருக்கும், உனக்கு சூப்பராக இருக்கும்டா. மன்மதன்டா நீனு, மன்மதன். ஆமாண்டா, நான் மன்மத குஞ்சு தான். நான் எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறேன். இப்போ நான் வச்சுக்கிட்டு, சரி அதை எடுத்துகிட்டு போ, நான் கிளம்பி கீழே வரேன். வா. அழகாக பேபி டால் மாதிரி க்யூட்டாக கிளம்பி வரான் தயாங். ஸோ அப்படியே காலேஜுக்கும் ஜிம்னும் தயாங்கும் போயிடுறாங்க. அங்கே ஜங்குக்கும் ஃபெலிக்ஸும் தான் உட்காந்து ஏதோ ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேய், என்னத்தடா அப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்க? அது இல்லைடா, இன்னைக்கு கல்ச்சுரல்ஸில் வேறு சிங்கிங்கில் பேர் கொடுத்து வச்சுருக்கேன். அது சும்மா தானே, ஃபேர்வெலுக்கு பாடுறதுக்கு தானே, ரொம்பலாம் ஒன்றும். மச்சான், எனக்கு ஒரு ஐடியாடா. நீ வேணா என்ன பண்ணு, இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். ப்ரப்போஸா? டேய், அவ்வளோ பேர்த்து முன்னாடியா? டேய்,
தாண்டா கிக்கு. நீ அவனுக்காக ஒரு பாட்டு யோசிச்சு வச்சுட்டே இருப்பல்ல, அதை கூட ரிங்டோனாக வச்சுருந்தியே. ஆ ஆ ஆமாண்டா, அந்த பாட்டே பாடிட்டுமா? கண்டிப்பாக பாடுறா, அவன் ஃப்ளாட் ஆயிடுவான். நீ பாடுறத வச்சே அவனே வந்து உன்கிட்ட லவ் சொன்னான்னா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும், ஆனால் நடக்குமான்னு தெரியலையே. நடக்கும்டா, நெகட்டிவாக நினைக்காத, பாசிட்டிவாக நினை. சரி வா, டைம் ஆச்சு, இன்னும் 5 நிமிஷத்தில் ஃபேர்வெல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவாங்க. வா 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 வா. சரி வா போகலாம். ஸோ ஃபேர்வெல்லும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்து அவங்களோட மெமரிஸ், அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு பாடிட்டு ஆடிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக்கோட டர்ன் தான் வருது. மச்சான் போடா இந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு போ. கையில் எப்படா எடுத்துகிட்டு போகிறது? எடுத்துகிட்டு போடா. சரி கொடு. லெட்ஸ் வெல்கம் ஜியான் ஜங்குக் ஆன் த ஸ்டேஜ். அப்போது தயாங்க்கு டக்குன்னு ஏதோ ஸ்பார்க் வந்த மாதிரி இவ்வளோ நேரம் கீழே குனிஞ்சு ஃபோன் நோண்டிகிட்டு இருந்திருப்பான். இப்போ டக்குன்னு நிமிர்ந்து அந்த பர்சனை தான் பார்க்குறான். ஜியான் ஜங்குக், ஜேகே. ஒருவேளை இவரை தான் இருக்குமோ? இவரை தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. மச்சான் நான் தான் சொன்னேன்ல, அவனோட ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா. ஹலோ, என்னை விடுங்க. யார் நீங்கள்? நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியாது. எப்பாரு ஃபெலிக்ஸு, ரொம்ப நடிகாதண்ணா. ஜிமின் அமைதியாரு, சும்மா இருடா நீ வேற. ஃபெலிக்ஸா? யாருடா அது? உனக்கு தெரியாதுல்ல, சரி விடு. எங்கேயோட ஆளுங்கடா, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸு, அதான் எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் கண்ணில் காட்டாமல் சுற்றிட்டே இருந்துருக்கிறான். இப்போ தான் தெரியுது ஏன்னு. நீ தான் உன் ஃப்ரெண்டுக்கு கூட்டாளியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. விட்றா ஜிமின் ப்ளீஸ்டா. சரி, ஒரே ஒரு டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிரு, உன்னை விட்டுடுறோம். இங்கே ஸ்டேஜில் நிற்கிறானே, அதுதான் ஜேகேவா? ஜேகே உனக்கு தெரியாது? எனக்கு யூங்கி ஒன்றை மட்டும்தான் தான் தெரியும். ஜேகே பற்றிலாம் எனக்கு தெரியாது. யார் ஜேகே சொல்லு. அங்கே ஸ்டேஜில் நிற்கிறான்ல, அவன் தான் ஜேகே. அவ்வளோதான். தயாங்க்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. வச்ச கண்ணு வாங்காமல் ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கான். சரி நீ கிளம்பு. எங்கால் அங்கே திரும்பிட்டாங்க. சுப்பா ஆளை விடுங்கடா சாமி. ஹாய் எவ்ரிவன், நான் தான் ஜியான் ஜங்குக். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபைன் ஆர்ட்ஸ் செக்ரட்டரி. எனக்கு இந்த காலேஜில் நிறைய மெமரிஸ் இருக்குது. கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டடீஸாக இருக்கட்டும், நிறைய மெமரிஸ் இருக்குது. அதுலேயும் மெயினாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, என் லவ்வை இந்த காலேஜில் தான் தேடின அடுத்த செகண்டே என் கண்ணுக்கும் அது தெரிஞ்சுது. அதை இன்ன வரைக்கும் விடாமல் பிடிச்சி என் கையில் தாங்கிட்டு இருக்கேன். ஆனால் என் கண்ணு முன்னாடி தான் அதை வச்சு பார்க்க முடியல. பயம் மட்டும்தான். ஆனால் இப்போது அவங்களுக்காக பாடி என் காதலை அவங்கள்ட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பாடலாமா? நினைச்ச வாழ்க்கை வேணும்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குதே, படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்குதே. எல்லாரையும் போல நல்லா இருப்போம் நாள, நீதி தரும் செய்தி வரும் நமக்குண்டு அழகிய எதிர்காலம். இங்கே ஜங்குக் பாடி முடிக்க அங்கே ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு பர்சன் தான். நீலோத்தி உன் நினப்பில் ஆழத்தி என் உசிரில் ஏந்திர மூசவ தேடி எசங்கிட்ட துவாவும் செஞ்சு. நீங்கள் தான் அந்த ஜேகேவா? ஆமாம் தேவம். உங்களுக்கு எப்படி? எனக்கே தெரியக்கூடாது. எனக்காக ஏன் இவ்வளோ பண்ணீங்க? ஆனால் என் முன்னாடி வந்து நின்று சொல்ல மாட்டீங்களா? அப்படி என்ன பயம் உங்களுக்கு? எப்படி என்ன பயம்னு கேட்குறேன். எனக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுக்குறதும், எனக்காக கிஃப்ட்டு கொடுக்குறதும், இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது.
எப்போவுமே கிவிங் சைடில் இருந்துட்டு இப்போ ரிசீவிங் சைடில் இருக்கும்போது இதெல்லாம் ரொம்பவே ரொம்பவே புதுசாக எமோஷ்னலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவே பிடிச்சிருக்கு ஜங்கு. அண்ட் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். தயம் தயம் ஐ லவ் யூ டூ தயம். ஐ லவ் யூ டூ. அவ்வளோதான். க்ரௌட் ரொம்ப சத்தம் போடுது. 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீலோத்தி நீலோத்தி ஒன்னப்புல லாந்திர நாலாத்தி ஆலாத்தி என் உசுருல ஏந்திர மூசாவ தேடி சங்கிட்ட துவாவும் செஞ்சு வணங்குன இருட்டறையில தான் இருந்தவன் வெளிச்சத்தை காட்டிய மூமினுமே நீ. தேஜு சைட்லேருந்து ஒரு சின்ன சஜஷன் இல்லை, இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம கிவிங் சைடில் இருந்துட்டு இப்போ புதுசாக ரிசீவிங் சைடில் இருக்கும்போது ரொம்ப புதுசாக ஃபீல் ஆகும் தெரியுமா? அண்ட் இன்னொரு விஷயம், தயாங்க்கு மட்டும் இல்லை, அது யாராக இருந்தாலும் ஒருத்தர் மேலே அளவுக்கு மீறி அன்பு வச்சிங்கன்னா அவங்களே நம்ம தாக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுவே ஒர்த்தான பர்சன் மேலே நம்ம கிவிங் சைடை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பாராமே நம்மளுக்கு ரிசீவிங் சைடு கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்காம தான் இருப்போம். அதுவும் மோஸ்ட்டாக அன்பு கொடுக்குறவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நம்ம கொடுக்குறோமா, நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோமா, அது மட்டும்தான் யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன், அன்பை ஒருத்தர் மேலே வர்த்தானவங்க மேலே வைங்க. அப்படி வச்சிங்கன்னா தயாங்க்கு எப்படி ஜங்கு கிடைச்சானோ அதே மாதிரி யாரெல்லாம் இந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு அழகான ரிசீவிங் சைட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பர்சனலி இது எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஸ்டோரி. அண்ட் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணலன்னா எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிரும். நான் சொல்கிறேன், ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸில் தான் எனக்கு மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ டாட்டா.